இந்த சண்டே ஃபேமிலி டின்னர் நாங்க எல்லாரும் மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கிற இந்த அரேபியன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். இந்த ரெஸ்டாரண்டோட என்ட்ரன்ஸ்லயே நிறைய செடி கொடிகள்லாம் வச்சிருந்தாங்க. சுத்தி முத்தி பாக்குறதுக்கு ரொம்ப கிரீனரியா சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி டைனிங் ஏரியாலையும் அங்கங்க நிறைய செடிகள்லாம் கொடுத்திருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லா உட்காந்து சாப்பிடுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் இது. ஸ்பாட் சூப்பரா இருக்கே, சாப்பாடு செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க ஃபேமிலியா உட்காந்துட்டு விதவிதமா ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நாங்க போனது நைட் டைம்னால கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. பாப்பாக்கு அவங்களோட குலாவை மாட்டி விட்டுட்டு பாப்பாக்கு வந்து பாலும் கொடுத்துட்டு நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சாப்பாடு வர்றதுக்கு. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த எங்களுக்கு முதல்ல வந்து இந்த ஸ்குவிட்டே வந்து செம்ம டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. டேஸ்ட் சுத்தமா நல்லாவே இல்ல, ரொம்ப நார்மலா இருந்துச்சு. நாங்க ஆர்டர் பண்ணதுல இந்த பட்டர் கார்லிக் ப்ரான் மட்டும் தான் வந்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. அடுத்தடுத்து நாங்க ஆர்டர் பண்ண ஒரு டிஷ்ஷா வர ஆரம்பிச்சது. ஒவ்வொரு டிஷ்ஷும் வந்து செம்ம மொக்கையா இருந்துச்சு. ஒரு சில டிஷ் மட்டும் ஓகேவா இருந்துச்சு. எதுவுமே வந்துட்டு சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு இல்ல. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதுக்கு வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்டோட ஃபுட் வந்து டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். ஆனா வந்துட்டு ஒவ்வொரு ஃபுட்டோட பிரைஸும் வந்து ரொம்பவே ஹையா இருந்துச்சு. சரி ஓகே, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணது எல்லாத்தையும் வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்ததையும் பார்சல் வாங்கிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கடைசியா வந்து பில்லு கொண்டு வந்தாங்க. அந்த பில்லை பார்த்து எங்களுக்கு சரியான ஷாக்கு. டோட்டலா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் வேற லெவல்ல பிரைஸ் போட்டிருந்தாங்க. தெரியாம வந்துட்டோம். சரி இனி தெரிஞ்சு கூட இங்க வரக்கூடாதுன்னு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.